தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/7/2025 புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 11:50 வரை, பிறகு சித்திரை. இன்றைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பணம் என்ற காகிதத்தை பெற யார் யாரெல்லாம் என்னென்னத்தையெல்லாம் இழக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா, கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமேனு ஒரு பாடல் உண்டு. கடவுளுக்கு கூட தெரியுமா, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. பணம் இருந்தால் பந்தியில் உட்கார சொல்லுவானா, குணம் இருந்தால் குப்பையில் போய் உட்காருவானா. அது மாதிரி பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு பணம் பத்தும் செய்யுங்கிறேன். என்னென்னவெல்லாம் செய்யுங்கிறத பற்றி அது பெரிதொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். பணம் பாதாளம் வரை பாயுமா. ஈட்டி எட்டிய வரை தான் பாயும், ஆனால் பணம் பாதாளம் வரை பாயும். பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இந்த கலியுகத்தில். பணம் என்றால் பிணமும் கூட வாயை திறக்கும்னு கூட ஒரு பழமொழி சொல்லியிருக்கேன். பணம் இருந்தால் உலகத்தில் உள்ளவர்களை உனக்கு தெரியாது, பணம் இல்லை என்றால் உலகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னை தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதாவது ஃபைனான்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாரும் கொண்டாடுவேன், அவனை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆக இந்த பணம் என்ற 3 எழுத்து இருக்கே, அந்த பணம் என்ற 3 எழுத்தை பெறுவதற்கு யார் யாரெல்லாம் எதை இழக்கிறான்னு அற்புதமான வரிகள் முன்னோர்கள் சொல்லி வச்சது. சிலர் அன்பை இழக்கிறார்கள். பணம் என்ற ஒன்றை பெற சிலர் அன்பை இழக்கிறார்கள், சிலர் பண்பை இழக்கிறார்கள். பண்பு இல்லாமல் நடத்துக்கிறது, பணம் வந்தால் போதும் அப்படின்ட்டு. சிலர் நட்பை இழக்கிறார்கள். நண்பனாக இருந்தால் கூட மோசம் பண்ணி அந்த தொழிலில் பணத்தை கைப்பற்றிக்கிறார்கள், நட்பை அதனால் அப்புறம் நட்பு பகையாயிருது, நட்பை இழக்கிறார்கள். சிலர் உறவுகளை இழக்கிறார்கள். அதாவது சொந்தம் சொத்தெல்லாம் இருக்குல்ல, அவங்ககிட்ட ஏதாவது சொத்துக்கள்லாம் இருக்கும், அது பிரிவினைகள் செய்கிறதுல இந்த பணத்துக்காகவே இவங்க பக்கம் கூட எடுத்துக்கிறது, ஏதாவது கமிஷன் வாங்குறது, இதனால பிரச்சனைகள் வந்து உறவெல்லாம் பகையாக போயிடும். ஆகையினாலே சிலர் உறவுகளை இழக்கிறார்கள், சிலர் கண்ணியத்தை இழக்கிறார்கள். நல்ல கண்ணியமாக இருப்பாங்க, பண விஷயத்தில் அந்த கண்ணியத்தை இழந்துடுறாங்க. சிலர் மனித நேயத்தை இழக்கிறார்கள். போனால் போக நமக்கு பணம் கிடைச்சா சரி, எப்படி போனால் என்ன அப்படின்ட்டு மனித நேயமாக இருந்தவங்க கூட மனித நேயத்தை இழக்கிறார்களாம். சிலர் வாலிபத்தை இழக்கிறார்கள், சிலர் வாழ்க்கையே இழக்கிறார்கள். பணம் வந்தால் போதும், எப்படி வாழ்ந்தால் போதும்னு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு சிலர், எப்படியும் வாழலாம்ங்கிறது ஒரு சிலர். அப்படி வாழக்கூடிய இதில் பணம் என்ற காகிதத்தை பெற சிலர் வாழ்க்கையே இழக்கிறார்கள் போட்டிருக்கேன். ஆக இந்த பணம் என்பது நமக்கு தேவைதான், இருந்தாலும் அதை எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், எப்படி அந்த பொருளாதாரத்தை, பொருள் பிளஸ் ஆதாரம் பொருளாதாரம், அதான் பொருளாதாரம்னு சொல்றான். ஆகையினால இந்த பொருளை நாம் கைப்பற்றுகிற முறை, அதை நாம் வைத்துக் கொள்கிற முறை, இவற்றை பற்றியெல்லாம் முன்னோர்கள் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சமூக பணியில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். இன்று சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும், வருமானம் உயரும், வாழ்க்கை தரமும் உயரும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில். எனவே புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுடைய பொருளாதாரம் உயர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். தொழில் உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் பணக்கவலை இல்லை. எனவே எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் செய்ய இயலும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உன்னதமான நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம் இருப்பதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பணம் பல வழிகளில் பைய நிரப்பும். பகைவர்கள் கூட உறவாக மாறலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், தொட்டது துலங்கும் நாள், தொழில் முன்னேற்றம் காணுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசியிலேயே தனாதிபதி சூரியன். எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. கருத்தை சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகின்றது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கூட கொடுக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, யோகம் செய்யும் செவ்வாய் ராசியில் இருப்பதனாலே உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் கூட உண்டு. உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் உன்னதமான நல்ல நாள். வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாள் ஒரு யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, லாபாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில். எனவே லாபம் சிறப்பாக இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். வருமானம் உயரும். வாழ்க்கை தரமும் உயரும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், சொத்துக்களை வாங்க வேண்டும், வாங்கிய சொத்தை விற்க வேண்டும், விற்ற சொத்துக்களை மீண்டும் நமக்கு கைப்பற்றிக் கொள்ள இயலுமா என்றெல்லாம் சிந்தித்தால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. காரணம், பூமிகாரகனாக விளங்கும் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். லாபாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். மனதுகாரகன் நன்றாக இருக்கின்ற பொழுது மனதில் எதை நினைத்தீர்களோ அது நடைபெறும். எனவே இன்று எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து குறிப்பாக நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் இனிய நாள். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்தில் விருப்பம் உள்ளவர்களுக்கு அது கைகூடும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களும் வரலாம். பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் திறமைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். அதிகார அந்தஸ்துக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். உங்களுக்கு பணிபுரியும் இடத்திலும் பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு மேன்மைகள் உண்டு. குருவினுடைய பார்வை 2இல் பதிவதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வீடு கட்ட வேண்டும் அல்லது வீடு கட்டிய பற்றி பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் பராமரிப்பு செலவுகளை எல்லாம் முன்னிட்டு நீங்கள் எதை சிந்தித்தீர்களோ அந்த சிந்தனைகள் வெற்றி பெறப் போகின்றது. 10லே செவ்வாய் இருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இருக்கும். செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு மேலாங்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். மதிப்பும் உயரும். உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். வாகனம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் அதற்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அந்த கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் கடன் வழங்கும் சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம். அதே நேரத்திலே 3லே ராகு இருக்கின்றார். உங்களுக்கு முன்னேற்றத்தில் இருந்த இடையூறுகள் அகலும். குறிப்பாக சொல்ல போனால் முன்னேற்றம் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் என்று சொல்லலாம். யார் யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்தார்களோ அவர்கள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் விலகிச் செல்வார்கள். உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கலாம். 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே கொஞ்சம் அரசியல் இருப்பவர்கள் சில சமயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதையும் யோசித்து செய்தால் யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, சூரிய பார்வை இருப்பதனாலே காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் திடீரென உங்களுக்கு முன்கோபம் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். மூத்த சகோதரர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கலாம். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்கின்ற பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். இடையூறுகளை எதிர்கொள்ளும் மன வலிமையை நீங்கள் பெற வேண்டுமானால் இன்று சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால்தான் சிறப்பான வாழ்க்கையை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். வியாபாரத்தில் கூட இருப்பவர்களை நம்பி எதுவும் செயல்பட இயலாது. பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதோடு வணங்கும் தெய்வத்தை முறையாக வணங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுங்கள். வழிபாடு ஒன்றே இன்று உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டும். மன அமைதிக்கு வித்திடும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பிற இனத்தாரால் பெருமை சேர்கின்ற நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி ஒரு தொகையை நீங்கள் செலவிடக்கூடிய சூழல் உருவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெற வழிவகுத்துக் கொடுப்பார்கள். குடும்பத்தில் நாட்களாக நடைபெறாதிருந்த சுபகாரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். 6ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்றாலும் கூட குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதனாலே
உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகள் ஓரளவு அடங்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். எதையும் நீங்கள் இன்று சிந்தித்து செய்வது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்வது மட்டுமல்ல, அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படி.